ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 5. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி. அவர்கள் நா வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளர்க்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். இன்னைக்கு நாம அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வா பார்க்க போறோம். ஒரு சாதாரண கட்டடம் எப்படி கடவுளோட புனிதமான இல்லமா மாறுச்சுன்னு சொல்ற ஒரு அற்புதமான கதை இது. அப்போ ஒரு சாதாரண பில்டிங்க கடவுளோட வீடுன்னு சொல்ற அளவுக்கு மாத்திர விஷயம் எது? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்டடத்துக்கும் ஒரு புனித ஸ்தலத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க இந்த வரலாற்றுல இதுக்கான பதில தேடலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா மன்னர் சாலமோன் கிட்ட இருந்துதான். அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்துக்காக இஸ்ரேலோட தலைவர்கள் எல்லாரையும் எருசலேமுக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறார். சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு போச்சு? பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பெரியவங்க, எல்லா குலங்களோட தலைவர்கள், அப்புறம் வம்சாவளி குடும்பங்களோட தலைவர்கள். இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஏதோ ஒரு சாதாரண மீட்டிங் இல்ல, ஒரு தேசமே ஒன்னு கூடுற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு இது. இவ்ளோ பெரிய கூட்டம் கூடுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான நோக்கம்தான் இருந்துச்சு. அது என்னன்னா, கடவுளோட உடன்படிக்கை பேழைய, அது வரைக்கும் தாவீதோட நகரமான ஜியோன்ல இருந்த அந்த பேழைய இப்ப புதுசா கட்டின கோவிலுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம்.
ஒரு தேசத்தோடவே மிக புனிதமான ஒரு பொருள். அதோட கம்பீரமான சடங்குகளோட நடந்த அந்த பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஊர்வலம் ரொம்பவே திட்டமிட்டு நடத்தப்பட்டுச்சு. முதல்ல இஸ்ரேலோட தலைவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் குருக்கள் வந்து உடன்படிக்கை பேழையும் மத்த புனித பொருட்களையும் சுமந்துட்டு போனாங்க. கடைசியா அந்த பேழைக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட பலிகளோட எண்ணிக்கை ஆடுகள் மாடுகள்னு கணக்கே இல்லாம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பலி கொடுத்தாங்களாம். யோசிச்சு பாருங்க. இது அந்த நேரத்துல இருந்த ஆழமான பக்தியையும் அந்த நிகழ்வோட முக்கியத்துவத்தையும் நமக்கு நல்லாவே காட்டுது. இப்போ அந்த உடன்படிக்கை பேழையோட இறுதி இலக்குக்கு வருவோம். அது எங்க கொண்டு போகப்பட்டுச்சுன்னா, புதுசா கட்டின கோவிலோட உள்கருவறைக்கு. அதாவது அந்த இடத்துலயே ரொம்ப புனிதமான இடத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த பேழைய வச்ச இடம் ரொம்பவே ஸ்பெஷல். கோவிலோட கருவறையில தங்கத்தால செஞ்ச 2 பெரிய கெருபுகள் இருந்துச்சு. அந்த கெருபுகளோட இறக்கைகளுக்கு கீழே தான் இந்த பேழைய வச்சாங்க. பார்க்கறதுக்கு அந்த இறக்கைகளே பேழைய மூடி பாதுகாக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. சரி, இவ்ளோ மர்மமா புனிதமா சொல்றோமே, அந்த பேழைக்குள்ள உண்மையில என்னதான் இருந்துச்சு? நீங்களே கொஞ்சம் யோசிங்களேன். தங்கமா இல்ல விலை உயர்ந்த கற்களா? பதில் இதுதான். பேழைக்குள்ள எந்த செல்வமும் இல்ல. ஆனா அதைவிட மதிப்புமிக்க ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடுவுல உருவான உடன்படிக்கையோட அஸ்திவாரமான அந்த 2 கற்பலகைகள். எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு ஓரேமு மலையில மோசே கடவுள்கிட்ட இருந்து வாங்கினாரே, அதே கற்பலகைகள் தான். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கதான் மனுஷங்களோட வேலை முடிஞ்சு ஒரு தெய்வீக அற்புதம் நடக்க போகுது. குருக்கள் அந்த பேழைய உள்ள வச்சுட்டு கருவறை விட்டு வெளியே வந்த உடனேயே திடீர்னு ஒரு பெரிய மேகம் அந்த கோவில் முழுசையும் நிரப்பிடுச்சு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மர்மமான நிகழ்வு. அந்த மேகத்திலிருந்து வந்த பிரசன்னம் அவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. நிஜமாவே அந்த தெய்வீக சக்தியோட தாக்கத்தால குருக்களால அவங்களோட புனித பணிகளை தொடரவே முடியல. அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டாங்க. அப்போ இந்த மேகம்னா என்ன? இது சாதாரணமா வர்ற மேகம் கிடையாது. இதுக்கு பேரு ஆண்டவரின் மாட்சி. அதாவது கடவுள் அந்த கோவில தன்னோட வீடா ஏத்துக்கிட்டாருன்னு காட்டுற ஒரு தெய்வீக அடையாளம். இந்த தெய்வீக அடையாளத்தை பார்த்த மன்னர் சாலமோன் அங்க கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் அதோட அர்த்தம் என்னன்னு விளக்க ஆரம்பிக்கிறார். வாங்க அவர் என்ன சொன்னாருன்னு கேட்போம். சாலமோன் சொன்ன அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கேளுங்க. அவர் சொன்னாரு, ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன். இந்த வார்த்தைகள் மூலமா அந்த கோவில அதிகாரப்பூர்வமா கடவுளோட இல்லமா அவர் அர்ப்பணிக்கிறார். அப்போ நாம ஆரம்பத்துல கேட்டோம் இல்லையா, ஒரு கட்டடத்தை எப்படி கடவுளோட வீடா மாத்துறதுன்னு? அதுக்கான பதில் இங்கதான் இருக்கு. அந்த தெய்வீக பிரசன்னமோ அதை அங்கீகரிச்ச மக்களோட தலைவரோட வார்த்தைகளும் தான் ஒரு சாதாரண கட்டடத்தை கடவுளோட இல்லமா மாத்துச்சு. இந்த கதை முடியும் போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இன்னிக்கும் புனிதமான இடங்களுக்கு அதே மாதிரி ஒரு சக்தி இருக்கா? உங்க வாழ்க்கையில புனித இடங்களோட பங்கு என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள்
என்று ஆணையிட்டு கோரினேன். கடவுளோட இருப்பு, அதாவது அவரோட பிரசன்னத்தை நாம எப்படி உணர்றோம்? இன்னைக்கு நாம இதே கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி 2 கதைகளை பார்க்க போறோம். ஆனா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒண்ணு ஒரு பெரிய கோயில்ல நடந்த பிரம்மாண்டமான ஒரு விஷயம், இன்னொன்னு ஒரு சின்ன தொடுதல் மூலியமா நடந்த அற்புதம். வாங்க முதல்ல இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போமே. கடவுளோட பிரசன்னம்னா அது ஒரு கோவில்ல ஒரு கட்டிடத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குமா, இல்ல அது நம்ம கூடவே நாம போற இடத்துக்கெல்லாம் வர்ற ஒரு சக்தியா இருக்குமா? இந்த 2 பார்வைகளையும் தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். முதல்ல நம்ம கால எந்திரத்துல ஏறி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போலாம் வாங்க. அரசர் சாலமோன் காலத்துக்கு. கடவுள் நிரந்தரமா தங்கணும்னு ஆசைப்பட்டு அவர் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தையே கட்டுறாரு. அங்க கடவுளோட பிரசன்னம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாமா? சரி, இப்போ நான் சொல்றத அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. அரசர் சாலமோன் இஸ்ரேலோட பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் எருசலேமுக்கு வரச் சொல்லியிருக்காரு. அது 7ஆம் மாசம், ஒரு பெரிய திருவிழா நேரம். நாடே அங்க கூடி நிக்குது. அப்போ குருக்கள் ரொம்ப பக்தியோட கடவுளோட உடன்படிக்கை பேழைய தூக்கிட்டு வராங்க. அதோட கடைசி இடமான அந்த ஆலயத்தோட திருத்தூயகத்துக்குள்ள கொண்டு போறாங்க. சும்மா சொல்லல, இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். இந்த நிகழ்வு எவ்வளவு ஒரு திட்டமிட்ட பிரம்மாண்டமான ஒரு விழான்னு பாருங்களேன். முதல்ல எல்லா பெரியவங்களும் ஒன்னா கூடுறாங்க. அப்புறம் பலிகள் 1 2 இல்ல, எண்ணவே முடியாத அளவுக்கு ஆடுகளும் மாடுகளும் பலியிடப்படுது. அப்புறம் அந்த புனிதமான உடன்படிக்கை பேழை ரொம்ப மரியாதையோட ஏழ்முப்புகளோட இறக்கைகளுக்கு கீழே பத்திரமா வைக்கப்படுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த அற்புதம் நடக்குது. திடீர்னு ஒரு பெரிய மேகம் அந்த கோயில் முழுசையும் அப்படியே நிரப்புது. அப்போ இந்த ஆலயத்தை கட்டினதுக்கு நோக்கம் என்ன? வேற யாருமே சொல்ல வேண்டாம், அரசர் சாலமோனே சொல்றாரு பாருங்க. நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. கடவருக்குன்னு பூமியில ஒரு நிரந்தரமான வீடு கட்டணும், அவரோட பிரசன்னத்தை ஒரே இடத்துல நிலைநிறுத்தணும். அதுதான் நோக்கம். ஆனா அங்க வந்த மேகம் ஒரு சாதாரண மழை மேகம் இல்ல, அது கடவுளோட மாட்சிமை, அவரோட மகிமையோட வெளிப்பாடு. அந்த பிரசன்னத்தோட சக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆலயத்துல சேவை செய்ய வந்த குருக்களாலே அதுக்குள்ள நிக்க முடியல. அவங்களால அந்த மகிமையை தாங்கிக்க முடியல. அப்படி ஒரு சக்தி, மனுஷங்க பக்கத்துல கூட போக முடியாத ஒரு தெய்வீக இருப்பு. சரி, சாலமோன் ஆலயத்துல இருந்து இப்ப பல நூற்றாண்டுகள் தாண்டி கெனசரேத்துங்கிற ஒரு சின்ன ஊருக்கு வருவோம். இங்கேயும் கடவுளோட பிரசன்னம் வெளிப்படுது. ஆனா முற்றிலும் வித்தியாசமா. ஒரு கட்டடத்துக்குள்ள இல்ல, ஒரு மனுஷன் மூலமா. வாங்க அது எப்படி நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இயேசுவும் அவரோட சீடர்களும் படகை விட்டு கரையில இறங்கின அடுத்த நொடியே அங்க இருக்கிற மக்கள் அவரை யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சாலமோன் கோயில்ல நடந்த மாதிரி பெரிய ஏற்பாடுகள், சடங்குகள், அறிவிப்புகள் எதுவுமே இல்ல. பார்த்த மாத்திரத்துல இது இயேசுதான ஜனங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவரை பார்த்ததும் மக்களோட எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரே ஓட்டம்தான். ஒரு முறையான ஊர்வலம்லாம் இல்ல. ஒரு விதமான பதட்டம், ஆர்வம், நம்பிக்கை எல்லாம் கலந்த ஒரு அவசரத்துல ஓடி வராங்க. நோய்வாய்ப்பட்டவங்கள படுக்கையோட தூக்கிட்டு வராங்க. ஊர் பொது இடங்கள்ல அவங்கள படுக்க வச்சு, ஐயா உங்க மேலாடையோட ஓரத்தையாவது தொட அனுமதிக்கணும்னு கெஞ்சுறாங்க. நினைச்சு பாருங்க அந்த காட்சிய. இதோட முடிவு ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவரை தொட்ட அத்தனை பேரும், ஆமாங்க, அவரை தொட்ட அனைவரும் குணமடைஞ்சாங்க. இங்க இந்த அனைவருங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். யாரு, என்ன தகுதி, என்ன பின்னணின்னு எந்த பாகுபாடும் இல்ல. யார் அவரை தேடி வந்தாங்களோ எல்லாருக்கும் அந்த பிரசன்னத்தோட பலன் கிடைச்சது. ஓகே, இப்போ இந்த 2 சம்பவங்களையும் ஒன்னா வச்சு பார்க்கலாம். அப்பதான் இதுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய மாற்றம் நமக்கு நல்லா புரியும். கடவுளோட பிரசன்னம் ஒரு பெரிய கோயில்ல இருந்து ஒரு சாதாரண தொடுதல் வரைக்கும் எப்படி உருமாறி இருக்குன்னு பாருங்க. இந்த ஒப்பீடு தான் நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட இதயம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சாலமோனோட ஆலயம், அங்க பிரசன்னம் ஒரே இடத்துல நிலையா இருந்துச்சு, ஒரு கட்டிடத்துக்குள்ள. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, இயேசுவோட பிரசன்னம். அது ஒரு நடமாடும் பிரசன்னம். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூடவே போச்சு. ஆலயத்துல பிரம்மாண்டமான முறையான சடங்குகள், கெனசரேத்துல ரொம்ப எளிமையான தனிப்பட்ட சந்திப்பு. ஆலயத்துல மேகமாவும் மாட்சிமையாவும் வெளிப்பட்ட அந்த இருப்பு இங்க நேரடி தொடுதலாவும் குணம் அளித்தலாவும் மாறுச்சு. எல்லாத்துக்கும் மேல குருக்களால கூட கிட்ட போக முடியாத அந்த பிரசன்னம் இப்போ யார் வேணும்னாலும் ரொம்ப சுலபமா அணுகக்கூடியதா மாறிடுச்சு. என்ன ஒரு பெரிய வித்தியாசம்! சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, கடவுள் வாசம் செய்யும் வீடு ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு நபருக்கு மாறிடுச்சு.
கடவுளோட மகிமை இனி ஒரே இடத்துல இல்ல, அது நம்ம கூடவே நடமாடும், நம்மள தொட்டு குணப்படுத்தும் ரொம்ப தனிப்பட்ட ஒரு அனுபவங்கிற ஒரு புரட்சிகரமான யோசனையே இது சொல்லுது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பழைய கதைகளை பார்த்துட்டோம். சாலமோன் காலம், இயேசுவோட காலம்னு பேசிட்டோம். இதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நமக்கு என்ன ஆக போகுது? வாங்க இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஒரு காலத்துல ஆலயமா இருந்த பிரசன்னம் அப்புறம் ஒரு நபரோட தொடுதலா மாறுச்சுன்னா, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல அந்த பிரசன்னம் நமக்கு எங்க எப்படி வெளிப்படுது? அது இன்னமும் பெரிய கட்டிடங்கள்ல மட்டும்தான் இருக்கா? இல்ல நம்ம சக மனுஷங்க கிட்ட நாம காட்டுற அன்புல, நாம செய்யற உதவிகள்ல அது வெளிப்படுதா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் இங்க முடிக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும்
அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான